ஹலோ, வெல்கம் டு ரமேஷ் கிச்சன். இப்போ நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு சாம்பாருங்க. சவுத் இண்டியன் ஸ்டைலு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார். இந்த மாதிரி எம்மையாக எப்படி வைக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு கிளாஸ் துவரம்பருப்பு, ஒரு தக்காளி, நல்லா போதிய அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் இதை வச்சு மூடி போட்டு வச்சிடலாங்க. இது தனியாக வேக வச்சுட்டு ஆற வச்சு லைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். வந்துருச்சு. இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். ஒரு 3 துண்டு 4 இல்லாட்டி பூண்டு மட்டும் கொஞ்சம் மெசிச்சு வச்சுருக்கோம், ஒன்றும் பாதியமாக, அதையும் போட்டுக்கிட்டாச்சு. நல்லா துழவிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம்ல நல்லா உப்பு இறங்கும். 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். ஒரு தக்காளி நீட்டாக அரிஞ்சிருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பில் ஒரு தக்காளி போட்டு தனியாக வேக வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா தக்காளியும் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான காயெல்லாம் போட்டுக்கலாங்க. முருங்கைக்காய் போட்டுக்கிறோம், கத்திரிக்காய் போட்டுக்கிறோம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் நல்லாயிருக்கும். அதே போல் முள்ளங்கி சாம்பார் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 காய் உங்களுக்கு தேவையானது போட்டுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. பாதி வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிக்கை பெருங்காயம். பெருங்காயம் வந்து உங்களுக்கு ஒரு வாசனையாக இருக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது வேகிறதுக்காக நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருக்கீங்களா, அந்த தண்ணி மட்டும் இருத்து இதை ஊற்றிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கிட்டு, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக உப்பும் பார்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு ஆட் பண்ணலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு 3/4 வெந்தால் போதும். மீதி வந்து நம்ம பருப்பு போட்டு வேக வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்துருச்சுங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கீங்களா, அதை ஆற வச்சு கடைஞ்சி எடுத்தாச்சு. அதை பாருங்கள், இதை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா துழவி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். நல்லா 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்குதுங்க. ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகே, நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, தனியாக ஒரு சின்ன புளி வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றி அதை பிழிஞ்சு எடுத்துருக்கோம். இது லைட்டாக விட்டுக்கலாம். தண்ணி, புளி தண்ணி போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு தடவை. இப்போ கொதிக்கும் போது சில பேர் வந்து ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி போடுவாங்க, நல்லா மனம் சேர்க்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 2 மினிட்ஸு அவ்வளோதாங்க, ரொம்ப ரெடி. இப்போ வந்து நம்ம லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு கார்னிஷிங் மாதிரி பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சாம்பார் ரெடி. பாருங்கள், சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்து வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு சந்திக்கும் வரை வணக்கம்.